சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. அடுக்கு தீபம் அற்புதமான 16 நூற்றாண்டுகளை கடந்து கம்பன் இன்றும் வாழும் கம்பன் சமாதி கம்பன் கோவிலில் அவன் அருளை பெறுவோம். ஆசி உரை வழங்குவதற்கு கோவில் மடாதிபதி சீர்வரசி நாராயண ஞானதேச சுவாமி இவரோடு என்னுடைய வாழ்க்கையை நடத்த சுத்தமாக இருக்கிறேன் என்பதை உன்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் ஒளிவு மறைவாக நீ ஒரு காதலை நடத்தி கொண்டிருக்கிறாய், ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய நோக்கம் தவறாகிறது. உன்னுடைய நோக்கம் தவறான காரணத்தினால் அந்த காதலும் தவறாகிறது தவிர குற்றம் காதல் என்கின்ற அந்த இன்ஸ்டிடியூஷன் மீது, அந்த அமைப்பின் மீது இல்லை. இதற்கு நேர்மாறாக ராமனும் சீதையும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். முதல் முறையாக ராமனும் சீதனும் ஒருவரை பார்த்துக் கொண்டனர். எல்லாரும் நடத்தினால் இணைகள் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நினைவராது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று எழுதுகிறார். எப்படி அந்த கலந்த காதலை விளக்கமாக சொன்னானோ அது போல கலந்த காதலுக்கு முதல் பாடலிலே எழுதுகிறான் அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று அடைமொழியோடு சொல்லுகிறான் கம்பன். அடுத்த லைன் இப்பொழுது அண்ணனும் நோக்கிவிட்டான் அவளும் நோக்கிவிட்டான், இருவரும் ஒருவர் பார்த்துக் கொண்டனர். அடுத்த பாடல்களை சொல்லுகிறான் வரிசிலை அண்ணலும் வாக்கன் நங்கையும் இருவரும் மாறி சுற்றி இதயம் எய்தினர் என்று சொல்லுகிறார். முதல் முறையாக பார்த்துக் கொள்கிறார்கள். அடுத்த முறையாக உடனடியாக அவர்களுடைய இதயம் அந்த கண்களின் வழியாக